அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சுவையில் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் புது வித கேக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கேக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, 1 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு, ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 1 கிலோ கிழங்கு வந்து தோல் சீவி இந்த மாதிரி கேரட்டு துருவலை தனியாக துருவி எடுத்துருங்க. தேங்காவை உடச்சி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இப்போ வந்து துருவின கிழங்கையும் ஒரு கப்பில் போட்டுட்டு துருவின தேங்காவையும் உள்ளே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அதையே 1 கப் அளவுக்கு ஜீனியும் சேர்த்துட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு டேஸ்ட்டு டு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையாலேயே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் முட்டை ஜீனி எல்லாம் பெசரி வரும். இப்போ இதை எடுத்து பெசரி ஒரு பக்கம் வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவன் இருந்தால் அவனில் பேக் பண்ணிக்கலாம், அல்லது இட்லி பாத்திரம் கடாயில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மோல்டு அல்லது டின்னில் வாழை இலை அல்லது பட்டர் ஷீட் சேர்த்துட்டு அது கூட வந்து நெய் கொஞ்சம் தடவிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கலவையை உள்ளே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அழுத்தி செட் பண்ணிடலாம். இப்போ பேன் வந்து நம்ம ஏற்கனவே ஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுருங்க, அல்லது இந்த மாதிரி மூடி கவுத்து போட்டுருங்க. அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டை நம்ம மோல்டை உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கலாம், வாசனையாக இருக்கும். வாசனை நெய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மூடி வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு திறந்து பாருங்கள். மாஷா அல்லாஹ், சூப்பரான கேக் ரெடியாகி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் தெளித்து விட்டு வேக வச்சேன் கடைசியாக. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ திருப்பி போட்டுடலாம். கேக்கை சுற்றிலும் வந்துட்டு நல்லா கத்தியால் குத்தி விட்டுட்டு கவுத்து போட்டிங்கன்னா அழகாக கேக்கு வந்துடும். நான் சுட சுட போட்டதுனால கொஞ்சம் ஓரெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆற வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அவ்வளோ சூப்பரான கேக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நானே செஞ்சு சாப்பிட்றேன். அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இந்த கிழங்கு வச்சு நம்ம சிப்ஸு செஞ்சுருக்கோம், துவை கஞ்சி காய்ச்சிருப்போம், அவிச்சி சாப்பிட்ருப்போம், பொரிச்சு சாப்பிட்ருப்போம். ஸோ நிறையா வகையில் இந்த கிழங்கு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் கேக்கு செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கேக் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அந்த கேக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த கிழங்கு ரெசிபி பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை ஆயில் இல்லாமல் பேக்கிங் பவுடர் போடாமல் சூப்பரான ஒரு கேக் ரெசிபி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.